தேவா காப்பி ராய்ட் கேட்கவில்லை என்பது அவரது தனிப்பட்ட விருப்பம். ஆனால் சாமானியர்கள் பாட்டு கேட்பதை இளையராஜா ஒருபோதும் தடை சொல்லப் போவது இல்லை. தான் இசை அமைத்த பாடல்களை வைத்து பணம் சம்பாதிப்பவர்களிடம் மட்டுமே காப்பி ரைட்ஸ் கேட்கிறார். அதுவும் சட்டப்படி. அதையும் இசை அமைப்பாளர் சங்கத்திற்கு கொடுத்து அதன் மூலமாக நலிந்த இசை கலைஞருக்கு பயன்பட செய்கிறார். காப்புரிமை பற்றி வழக்கறிஞர் கந்தசுவாமி பாலசுப்ரமணியம் தரும் விளக்கம். ஒரு திரைப்படத்திற்காக இயற்றப்பட்ட பாடலின் பதிப்புரிமை யாருக்கு, ஏன்? 1995க்கு முன்பு எந்தவொரு சட்டமும் இருப்பதற்கு முன்பு ஒரு தயாரிப்பு நிறுவனம் அவர்கள் தயாரித்த திரைப்படத்தின் அனைத்து இசை உரிமைகளையும் சொந்தமாக வைத்திருந்தது என்றும் பாடகர் மற்றும் இசை இயக்குநர்களின் வேலை பாடல்களை வழங்குவது, பணம் பெறுவது மற்றும் விடைபெறுவது என்றும் புரிந்து கொள்ளப்பட்டது. தயாரிப்பு நிறுவனம் பாடலுக்கான உரிமைகளை விற்று அதிக சம்பளம் பெறலாம், மேலும் இசையமைப்பாளரால் ஒரு பைசா கூட சம்பாதிக்க முடியவில்லை. 1990களில் 200க்கும் மேற்பட்ட பிரபலமான பாடல்கள் விளம்பரங்களில் தழுவி எடுக்கப்பட்டன. ஓய் ஓய் பீடெக்ஸ், சாரா ஜமானா, பாபா பான் மசாலா போன்றவை தயாரிப்பாளர்கள் பிரபலமான பாடல்களுக்கு பல லட்சங்களை சம்பாதித்தனர். உதாரணமாக 1992ஆம் ஆண்டில் சில தயாரிப்பாளர்கள் டான் 2 என்ற திரைப்படத்திற்கான தயாரிப்பை தொடங்கினர். இது ரூ. 35 லட்சம் பட்ஜெட்டில் தயாரிக்கப்பட்ட ஒரு மோசமான திரைப்படம். அவர்கள் ஹசன் ஜஹாங்கீரின் ஹவா ஹவா பாடலை பயன்படுத்தி அவருக்கு PKR 1.0 லட்சம், சுமார் 72,000 INR பணம் கொடுத்தனர். அந்த படம் 50 திரையரங்குகளில் மட்டுமே வெளியிடப்பட்டு 2 லட்சத்தை மட்டுமே வசூலித்த நிலையில் அந்த பாடல் அவர்களுடையது. அசல் பாடகருக்கு ஒரு பைசா கூட போகாமல் 75 லட்சத்திற்கும் மேல் சம்பாதித்தனர். படம் இறுதியாக 1998 இல் வெளியிடப்பட்டது. இருப்பினும் 1995 இல் R.T. பர்மனின் மனைவி விதவை ஆஷா போன்ஸ்லே பம்பாய் உயர் நீதிமன்றத்தில் CPTU மீது வெற்றிகரமாக வழக்கு தொடர்ந்தார். அது பதிப்புரிமை ஒரு படைப்பு மற்றும் அறிவுசார் சொத்து என்றும், ஒரு படத்திற்கு ஒரு பாடலை பயன்படுத்துவது பாடலை விற்பதற்கு பதிலாக குத்தகைக்கு அல்லது வாடகைக்கு எடுப்பதற்கு சமம் என்றும் தீர்ப்பளித்தது. ஆஷாஜி சுமார் 850 R.D. பர்மன் பாடல்களின் வாழ்நாள் உரிமைகளுக்காக டி சீரீஸ் நிறுவனத்திடமிருந்து ரூ. 5.85 கோடியும் 2002 முதல் பொருந்தக்கூடிய 8 விழுக்காடு ராயல்டியும் பெற்றார். இறுதியில் அவர் சுமார் ரூ. 2002 முதல் 2017 வரை 12 கோடி ரூபாய் அதிகமாகும். இன்று இந்தியாவில் பாடல்கள் இசை இயக்குனருக்கு படைப்பு சொத்தாக சொந்தமானது. இருப்பினும் 2007 இல் கையெழுத்திடப்பட்ட சங்க ஒப்பந்தத்தின்படி பாடகருக்கு 2 விழுக்காடுக்கும் குறையாமல் 10 விழுக்காடு வரை ராயல்டி செலுத்தப்படலாம். சோனி நிகாம் பல பாடல்களுக்கு 10 விழுக்காடு ராயல்டியை பெற்றார். 2015 இல் பாம்பே உயர்நீதிமன்றம் இசை இயக்குனருக்கு இது அநீதி என்று கருதி பாடலை பாடுவதற்கு முன் கையெழுத்திட்ட ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டால் மட்டுமே சிங்கர் ராயல்டியை பெற முடியும் என்று வலியுறுத்தியது. எனவே இன்று இசை இயக்குனர்கள் தாங்கள் இயற்றிய ஒவ்வொரு பாடலின் பதிப்புரிமையையும் வைத்திருக்கிறார்கள். அதே நேரத்தில் தயாரிப்பாளர்கள் தங்கள் படங்களில் பாடலை இயக்க மட்டுமே உரிமை உண்டு. பாடல்கள் இனி சொந்தமாக இல்லை, ஆனால் குத்தகைக்கு விடப்பட்ட சொத்து. இப்போது நான் ரவிவர்மாவின் ஒரு ஓவியத்தை ₹1,00,000 வாங்கி விட்டு அந்த ஓவியம் நான் தான் வரைந்தேன், ஏன் என்றால் இது என்னுடையது என்று சொல்லும் போல் உள்ளது. இப்போது இசையமைத்து வருகிற இசையமைப்பாளர்கள் அனிருத் ரவிச்சந்திரன், G.V. பிரகாஷ், சந்தோஷ் நாராயணன் அவரவர் படத்தில் இசை அமைப்பாளர் என்று உங்கள் பெயரை தானே வைத்துக் கொள்கிறீர்கள், இல்ல இளையராஜா பெயரையா வைக்கிறார்கள்? பின்னர் எதுக்கு அவர்களின் அனுமதி இல்லாமல் அவர்கள் இசையமைத்த பாடல்கள் உங்களுக்கு? அப்படி இளையராஜா பாடல்கள் உங்களுக்கு வேண்டும் என்றால் நீங்கள் அவரிடம் அனுமதி கேட்டால் இல்லை என்றா சொல்லப் போகிறார்? எனக்கு ஒன்றும் மட்டுமே நல்லா புரியுது. இளையராஜா இசையை விட அவர்களின் பெயரை புதிய படத்தில் இழுத்து விடுவதால் படம் வியாபார நோக்கத்தில் அதிக அளவில் லாபம் தரும், பணம் செலவில்லாமல் வேகமாக விளம்பரம் ஆகும். இப்படி நடந்தால் இளையராஜா ரசிகர்களும் வந்து படத்தை பார்க்க முடியும் என்று நினைக்கிறார்கள் என்று தோன்றுகிறது.